பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும்போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நாட்டுப்புறவியல் அறிஞர் டாக்டர் ஆர் காளீஸ்வரன் அவர்கள். ஒரு நாட்டுப்புறவியல் அறிஞர் அப்படிங்கிற முறையிலும் ஒரு ஆராய்ச்சியாளராக நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாட்டுப்புற கலைகள் இருந்திருக்கு, இன்னைக்கு அதோட நிலைப்பாடு என்ன, நலவாரியம் அப்படிங்கிறது திமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ தூரம் நல்லபடியாக செயல்பட்டுச்சு, இந்த ஆட்சியில் எவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு போயிருக்கு, நாட்டுப்புற கலை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும், இப்படி பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாட்டுப்புறவியலாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். நாட்டுப்புறவியல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை பற்றின ஆய்வுகள் நிறைய பண்ணியிருக்கீங்க, ஒரு கல்லூரி பேராசிரியராகவும் நீங்கள் இருக்கீங்க. நாட்டுப்புற கலைகள் அப்படின்னும் போது நம்ம நாட்டோட கலை இலக்கியம் பண்பாடு இந்த கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிற ஒரு அடையாளமாக இருக்கிற கலைகள் தான் நாட்டுப்புற கலைகள்னு சொல்லலாம். ஆனால் பல கலைகள், எத்தனையோ விதமான கலைகள் ஒரு காலத்தில் இருந்திருக்கு, அதெல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. நம்ம சொல்லிக்கிற அளவுக்கான சில கலைகள் மட்டும்தான் இன்றைக்கும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த அளவுக்கு ஒரு அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய கலைகள் அழியிறதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை பற்றின ஒரு புரிதல் இல்லையா, அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம், அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கையை வழிநடத்தி செய்கிறாங்க, அதுக்கு அரசு எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு நலவாரியங்கள் அமைச்சு உதவி பண்ணணும், இந்த கலைகளை இன்னும் அழியாமல் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரசாங்கத்தோட முக்கியத்துவம் எவ்வளோ அவசியமானதாக இருக்குது. திமுக ஆட்சி காலத்தில் நாட்டுப்புற கலைகள் ஓரளவுக்கு புத்துணர்ச்சி பெற்று நிறைய இடங்கள்ல இந்த சென்னை சங்கமம் மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதெல்லாம் கூட இப்போ இல்லாத ஒரு சூழல், மொத்தமாக அது எந்த நிலைக்கு போயிருக்குன்னே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இதை பற்றின பல ஆய்வுகள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நாட்டுப்புற கலைகள் வளரணும்னா என்ன பண்ணணும், ஒரு அரசு அவங்களுக்கு எவ்வளோ உதவி புரியணும், என்ன மாதிரியான நல வாரியங்கள் இருக்குது, அதை தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன, இப்படி பல கேள்விகள் இருக்குது சார் உங்ககிட்ட கேட்குறதுக்கு. முதல்ல நாட்டுப்புற கலைகள் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற முறையில் எவ்வளோ வகையான கலைகள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு? பொதுவாக நாட்டுப்புற கலைகளை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று மரபு சார்ந்து ஆடக்கூடிய கலைஞர்கள், அப்புறம் தொழில் சார்ந்து ஆடக்கூடிய கலைஞர்கள், அப்புறம் இந்த தொழில் சார்ந்து ஆடுகிற கலைஞர்களை எடுத்துக்கொண்டு தன்னார்வ நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் இவங்களோடு பயன்படுத்துகிற கலைஞர்கள் அப்படின்னு 3 பிரிவாக இதை பிரிக்கணும். ஆனால் உண்மையாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நம்பவே முடியாத ஒரு மிகப்பெரிய தரவு இருக்குது. 845 ஆட்டக்கலைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் நடப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கலைகள் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா முழுக்க இது நேரடியாக விவசாயம் சார்ந்து வந்த கலைகள். விவசாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயத்தில் விளைவிக்கும் போது கூட, ஒரு நாற்று நடும்போது கூட, ஏதானே நானே நன்னே தானே நானே நன்னே தானே நானே நன்னே தானன் நன்னே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒரு தாலாட்டு பாடுறதா கூட ஆராரோ ஆரீரோ அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இறந்து ஒருத்தரை தூக்கிட்டு போனால் கூட என்ன ரசே எங்கே போன ஒன்னரசே அப்படின்னு இப்போ பிறக்கிறதுலேருந்து தொட்டிலில் போய் பிறக்கிறதுலேருந்து பாடையில் விழுகிற வரைக்குமே நாட்டுப்புறவியல் தான். ஏன்னா விவசாயம் சார்ந்த நாடு. இதில் 845 கலைகள் இருந்ததை ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வானமாமலை போன்றவர்கள், பரமசிவம் போன்றவர்கள், கணேசலிங்கம் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் ஆய்வு செய்து 845 கலைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வடிவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு 20 கலைகள் இருக்குன்னா யார் காரணம்? யார் இதை முன்னேற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை முன்னேற்றுவதற்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லாமல் இருப்பது தான் காரணம். அதுக்கு அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இப்போ உதாரணமாக மரபு சார்ந்து வரக்கூடிய கலைகள் கோவில்களில் ஆடக்கூடிய கலைகளாக இருந்தது. உதாரணமாக தேவராட்டம் ஒரு கலை இருக்குது அப்படின்னா அது கோவில் சார்ந்து ஆடுற கலை. சுடலை மாடன் கூத்துனா கோவில் சார்ந்து ஆடுற கலை. அதுலேயே கூத்துலேயே நார்த்தேவன் குடிகாடு கூத்து அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நார்த்தேவன் குடிகாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் ஆடக்கூடிய கூத்தாக இருக்கும். இப்போ தெருக்கூத்து பார்த்திங்கன்னா நீங்கள் கணியன் கூத்து, அது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆடக்கூடிய கூத்தாக இருக்கும். பிரிவுகள் இருந்தாலும் கூட இப்போ உதாரணமாக ஒரு நார்த்தேவன் குடிகாடு கூத்து ஆடவங்களுடைய உடை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அவங்க விவசாயத்தில் கொஞ்சம் நில சுகாதாரர்களாக இருப்பாங்க, கொஞ்சம் நிலம் வச்சுக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்க கஞ்சிக்கெல்லாம் ஆட மாட்டாங்க, அவங்களோட உடையே வித்தியாசமாக இருக்கும். அதுவே கணியன் கூத்து ஆடுறவங்க பார்த்திங்கன்னா உடைகள்லாம் ரொம்ப நலிஞ்சு போய் கிழிஞ்சு போய் தான் இருக்கும். அது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆடக்கூடிய கூத்தாக இருக்கும். அவங்க சாப்பாட்டுக்கும் பணத்துக்கும் அந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டுவாங்க. இரண்டுமே கூத்து தான்.
ஆனால் உணர்வுபூர்வமாக செய்கிற கூத்தும் அறிவு சார்ந்து இயங்குகிற கூத்துமாகவும் அது வந்து இப்போ பிரிஞ்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி வேணால் தொண்டு நிறுவனங்கள் கையில் தான் இப்போ கூத்து இருக்குது. அவங்க ஏதாவது அரசாங்கத்தில் திட்டம் போடுவாங்க, அந்த அரசாங்கம் பணம் கொடுக்கும், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க தெருக்கூத்துகள் அங்கங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. சில தெருக்கூத்துக்குனே ஒரு சில அமைப்புகளை வச்சுருப்பாங்க, அவங்க மட்டுமே தெருக்கூத்தை வந்து வாழ வைக்கிறாங்க. நீங்கள் நம்ம ஊரில் வந்து 454 தெருக்கூத்து கலைஞர்கள் டீம் இருந்தது, 484 குழுக்கள் இருந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 454 குழுக்கள் இருந்தது. இன்றைக்கி வந்து விரல் விட்டு எண்ணி விடலாம், 5 கூத்து தான் இருக்குது. 5 கூத்து கலைஞர்கள் தான் இருப்பாங்க. அப்போ இந்த கூத்து கலைஞர்களை வாழ வைக்கிறது யார்? கூத்து கலைஞர்கள் பல பேர் வந்து பல ஊர்களில் போய் இப்போ சோப்பு சீப்பு கண்ணாடி விற்றுக்கிட்டு இருக்காங்க. பல கலைஞர்கள் கூலி வேலைக்கு போகிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ தஞ்சாவூர் பகுதியில் பார்த்திங்கன்னா கரகாட்டம் அங்கே மாதிரி ஒரு அந்த தென் மாவட்டத்தினுடைய கரகம் அப்படிங்கிறது அவ்வளவு பார்க்குறதுக்கு அருமையாக ஆடுவாங்க. அவங்களுடைய கரகத்தினுடைய அந்த நெளிவு சுழிவு கரகமே பார்த்திங்கன்னா அது வந்து கவனத்திற்கான ஒரு ஆட்டம்னு சொல்லுவாங்க. தலையில் கையை பிடிக்காமல் வச்சுருக்கும் போது அவங்களுக்கு ஒரு உறுதியான தன்மையை கொடுக்குற ஆட்டம்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய அந்த கரகமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட கரக கலைஞர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி விரல் விட்டு எண்ணிடலாம் 25 பேர் தான் இருப்பாங்க நல்ல ஆடக்கூடியவங்க அப்படின்னு. அப்போ இதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து நமக்கு இருக்குது. இப்போ சிலா ஆட்டம், சாட்டைக்குச்சி ஆட்டம், மலைவாழ் மக்களினுடைய சிலா மான்கொம்பு ஆட்டம், அந்த இறந்து போன மானினுடைய கொம்பை பதனப்படுத்தி ஆடுவாங்க. இப்போ மான்கொம்பு ஆட்டம்னு ஒரு மிகப்பெரிய பேர். அதே மாதிரி நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை மகிழ்விக்கிறதுக்கு அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேலிகளை மகிழ்விக்க வந்துற பொய்க்கால் குதிரை, பொய்க்கால் மாடாட்டம் அப்படியெல்லாம் இருக்குது. அவ்வளவு தூரம் ஒரு மனிதநேய மிக்கவர்கள் நம்முடைய நாட்டுப்புற கலைஞர்கள். தனக்காக உழைக்கிற மாடுகளுக்காக அவங்கள மாதிரியே உடை அணிந்து கொண்டு ஆடக்கூடிய ஆட்டக்கலைகள்லாம் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி பாட்டிலேயே சோழமன செம்மாங்கு, அப்புறம் காவடி தெம்மாங்கு, தென் தெம்மாங்கு, பொழில் தெம்மாங்குன்னு சொல்லி தெம்மாங்களே பல வகையான தெம்மாங்கள்லாம் இருக்குது. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா 845 வடிவங்கள் இருக்கக்கூடிய இந்த வடிவங்கள் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சுன்னா யார் காரணம்னு நீங்கள் நினைக்கணும். இந்த நாட்டுப்புற கலைகளுக்காக நல வாரியங்கள்லாம் திமுக ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் எப்படி இப்போ இருக்குது சார்? உண்மைதான் அது. இப்போ நானே கிட்டத்தட்ட ஒரு 200-300 கலைஞர்களை திரட்டி சேப்பாக்கத்தில் நாட்டுப்புற நல வாரியம் வேணும் அப்படின்னு போராட்டின குழுவில் நானாக இருந்தேன். அப்போ 200-300 பேர் போய் அங்கே போய் போராடணும். உடனடியாக வந்து அன்றைக்கு முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் கூப்பிட்டு பேசினாங்க. நலவாரியம் உடனே அமைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் நலவாரியத்தில் பல்வேறு விதமான எந்தெந்த குழுக்கள் எப்படி, இப்போ கலை வளர்மணி, கலை சுடர்மணிலாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, நாட்டுப்புற வாரியத்தில் அவங்களை எப்படி பதிவு பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் 7 மண்டலங்கள் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட திருநெல்வேலியில், சேலத்தில், மதுரையில், அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரத்தில், இப்படி நிறைய மண்டலங்களாக பிரித்து 7 மண்டலங்களில் வந்து அந்த நாட்டுப்புற நல வாரியங்களுக்கான மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த மண்டலங்கள் அங்கே இருக்கிற கலைஞர்களை வந்து பதிவு பண்ண வைக்கிறது, பதிவு பண்ண கலைஞர்களுடைய வயசை பார்க்குறது, அந்த வயதின் அடிப்படையில் அவங்களுக்கு ஊதியம் தருவது, ஒரு கலைஞர் இறந்து போனால் அதுக்கு ஈமக்கரிகை நிதி வந்து கொடுக்கறது, இப்படியெல்லாம் வரைமுறைப்படுத்தப்பட்டது. 60 வயதுக்கு மேலே கண் தெரியலை அப்படின்னா கண்ணுக்கான ஆப்ரேஷனுக்காக உதவி செய்கிறது, கண்ணாடி கொடுக்கறது, அந்த கலைஞர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து இருந்தது. வாரியம் உருவாக்கப்பட்டு பல தளங்களில் வந்து இயங்கினாங்க. அந்த அடிப்படையில் தான் நாட்டுப்புற கலைகள் புதுசாகவும் என்னென்ன கலைகள் வந்து மறைந்து கொண்டிருக்கு அந்த கலைகளை அடையாளப்படுத்தினாங்க. அந்த கலைகளை எல்லாம் எல்லா கலைகளையும் கண்டுபிடிச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் சங்கமம் கூட உங்களுக்கு அந்த அடிப்படையில் தான் நீ இது வரைக்கும் பார்த்திராத அதை கேள்விப்பற்றாத சில ஆட்டக்கலைகள் எல்லாம் நம்ம கரகம் மட்டும்தான் கேட்டிருப்போம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பச்சைக்காளி ஆட்டம், பவளக்காளி ஆட்டம் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. மான்கொம்பு ஆட்டம் தான் கேட்டு போவோம், மாட்டுக்கொம்பு ஆட்டம்னு ஒன்று அறிவு பண்ணாங்க. அதே மாதிரி கோலாட்டம்னு கேள்விப்பட்டோம், பின்னல் கோலாட்டம் அப்படிங்கிறது வந்து சங்கமத்தில் வந்து ஆடினாங்க. அது நாட்டுப்புற கலைஞர்களுக்கு மிகப்பெரிய புத்துணர்வாக இருந்தது. ஏன்னா கலையும் கலை சார்ந்தும் ஒரு தலைவராக இருந்த காரணத்தினால அவங்க அந்த கலை குறித்து ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த புரிதலோடு இருந்த காரணத்தினால அவங்க வந்து நிறைய பண்ணுவதற்கான முயற்சிகள் இருந்தது. கலைமாமணி விருது கூட முறையாக யாருக்கு தரப்பட வேண்டும் என்பது கூட ரொம்ப நிதானமாக செயல்பட்டு தான் அந்த கலைமாமணி விருதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற கலைப்பண்பாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய 7 மண்டலங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை கவனிக்கிறாங்களா என்பது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதில் வந்து நம்ம குறிப்பாக எதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இவங்க வந்து எந்த அமைப்பு சார்ந்திருக்காங்க, எந்த இயக்கம் சார்ந்திருக்காங்க, எந்த கட்சி சார்ந்திருக்காங்க என்கிற பார்க்குற பார்வை கூட இன்றைக்கு இருக்கிற கலைப்பண்பாட்டுத்துறைக்கு இருக்குது. இவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க, இவங்க இந்த அமைப்பை சேர்ந்தவங்க, இவங்க முற்போக்கு அமைப்பை சேர்ந்தவங்க, இவங்க அது சார்ந்து தான் இயங்குவாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பாரபட்சம் இருக்குது. கலைஞர்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள். ஒரு நாட்டினுடைய அரசியலையும் ஒரு நாட்டினுடைய பிரச்சனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய நாட்டுப்புற பாடலை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன பழமொழிகள்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த நாட்டுப்புற கலைஞருடைய வாழ்வாதாரமே நிறைய பிரச்சனைக்குரியதாக இருக்குது. இந்த 7 மண்டலங்களாக இருக்கக்கூடிய கலை பண்பாட்டு மண்டலங்கள்
அதுபோக தென்னக பண்பாட்டு மையம், அதுபோக மட்டும் இயலிசை நாடக மன்றம், இதுபோக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணக்கூடிய இயலிசை அந்த இசை மற்றும் நாடக பிரிவு இதெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே யார் பயன்பெறுறா? அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நாங்கள் சமீபமாக போன மாதம் கூட எல்லா பறை கலைஞர்களையும், பறையாட்டம் ஆடக்கூடிய எல்லா கலைஞர்களையும் திரட்டி ஒரு 250 கலைஞர்கள் பறை முழக்க போராட்டமே நடத்தணும். இந்த கலைஞர்களுக்கு யார் நாதியற்று போயிருக்காங்களே, இவங்களை யார் பார்க்க போகிறா? அழுகிற குழந்தைக்கு பால் வாங்கக்கூட காசு இல்லாமல் ஒரு கலைஞர்கள், ஒப்பாரி கலைஞர்கள் இன்றைக்கு இருக்காங்க. தன் குழந்தை +2 வரைக்கும் படிச்சிருச்சு, அடுத்து என்ன படிக்க வைக்கிறது, என்ன போகிறது அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க. இந்த கலைஞர்களுக்கு கல்விக்காக உதவி செய்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டம் போய் இன்றைக்கு அந்த கலைஞர்கள் மீண்டும் தன்னுடைய தாய் கலையை நேசிக்கிற கலைஞர்கள், படிக்கணும்னு நினைக்கிற கலைஞர்கள், அதில் ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் வழி இல்லாமல் தானே இன்றைக்கி இருக்குது. இப்போ இந்த 7 மண்டலங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 2.42 லட்சம் கலைஞர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த 2.42 லட்சம் கலைஞர்களுடைய நிலை என்ன? ஒவ்வொரு மண்டலத்திலையும் குறைந்தது 30-40,000 கலைஞர்கள் இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்தை வாங்கிட்டு அவங்க ஒரு ஆய்வு செய்து அவங்க இதற்காகவே வேலை செய்கிற காரணத்தினால அவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ கலைஞர் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கையில் இருக்காங்க. ஆனால் தமிழகத்தினுடைய கலைப்பண்பாட்டு துறையில் நீங்கள் எவ்வளோ லிஸ்ட்டுன்னு போய் கேட்டு பாருங்கள், இன்னும் புள்ளி விவரமே இருக்காது. ஒரு முழுமையாக ஒரு மண்டலத்தில் எவ்வளவு கலைஞர்கள், மாட்டாட்ட ஆடுற கலைஞர்கள், ஒப்பாரி கலைஞர்கள், காவடி ஆடுகிற கலைஞர்கள், சிலம்பம் ஆடுகிற கலைஞர்கள், இப்படின்னு இந்த 845 கலைகளை மையப்படுத்தி இருக்கக்கூடிய கலைஞர்களை ஒருங்கிணைச்சாலே அந்த டேட்டா பேஸே கிடையாது. சரி, டேட்டா பேஸ் வேண்டாம். இப்போ ஒரு மிகப்பெரிய ஆட்டக்கலைஞர்கள், பறையாட்ட கலைஞர்களாக வேலு ஆசான் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசான் இருக்கார். அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஆசானுக்கு வயசு 90 ஆக போகுது. இப்படி ஒயிலாட்ட கலைஞர் இருக்கார். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பரமசிவராவன் சொல்லி ஒரு பெரிய பொம்மலாட்ட கலைஞர் இருக்கார். அவருக்கு 92 வயசாக போகுது. சாகக்கூடிய தருவாயில் இருக்காங்க. இவங்களையாவது ஆவணப்படுத்தலாம்ல. இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் பல்வேறு விதமான விளம்பரங்களை தேவையில்லாமல் தந்துக்கிட்டு இருக்கு. தேவையற்ற விளம்பரங்கள் தான் நான் சொல்ல முடியும். ஆனால் அந்த விளம்பரங்கள் ஒரு நாட்டுப்புற கலைஞர் அவருடைய ஆட்டக்கலைகளை ஆவணப்படுத்தலாமே. 7 மண்டலத்தில் எவ்வளோ கலைஞர்கள் இருக்காங்க. ஒரு ஒப்பாரி கலைஞரை கூப்பிட்டு, சாக தருவாயில் இருக்கக்கூடிய அந்த கலைஞரை கூப்பிட்டு அவருடைய கலையை ஆவணப்படுத்தலாம். ஒரு சிலம்பாட்ட கலைஞரை கூப்பிட்டு ஆவணப்படுத்தலாம். ஒரு மாட்டாட்ட கலைஞரை கூப்பிட்டு ஆவணப்படுத்தலாம். கேமரா இல்லையா? இல்லை நம்மக்கிட்ட அதற்கான மின்னணு ஊடகங்களுக்கான ஆயுதங்கள் இல்லையா? நம்மக்கிட்ட கருவிகள் இல்லையா? ஏன் இதை செய்யாமல் இருக்காங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட 125 கலைஞர்கள் உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், மிகச்சிறந்த கலைஞர்கள். இந்த வேலு ஆசான் ஒரு கலைஞர், சங்கமத்திலெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு கௌரவிக்கப்பட்ட கலைஞர். 120 அடவுகளை பறை செய்யக்கூடியவர். அவருக்கு ஏன் கலைமாமணி விருது இன்றைக்கு வரைக்கும் தரப்படலை? அப்போ ஏதோ ஒரு வகையில் சிலரை பார்ப்பது சிலரை பார்க்கக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாரபட்சத்தை பார்க்குற சூழல் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்குது. இதை விட மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு துறையிலும் இந்த கலைஞர்களுக்காக, நாட்டுப்புற கலைஞர்கள், வீதி நாடக கலைஞர்கள், இந்த 2 கலைஞர்களுக்காக ஒரு பணம் ஒதுக்கப்படுது. இப்போ உதாரணமாக மகளிர் திட்டம்னு எடுத்துங்க. மகளிர் திட்டத்தினுடைய திட்டத்தை வெளியில் கொண்டு போகிறதுக்கான ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்கன்னா அது நாட்டுப்புற கலைஞர்களையும் வீதி நாடக கலைஞர்களையும் பயன்படுத்தணும். இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்ஹெச்எஸ்பின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, தமிழ்நாடு சுகாதார திட்டம். இதில் ஒரு 2013 கிட்டத்தட்ட 32 கலைக்குழுக்களை பயன்படுத்தினாங்க. 2 ஃபேஸ் உங்களுக்கு தர்றோம்னு பயன்படுத்தினாங்க. ஒரு ஃபேஸில் அது எதுக்கு தெரியுமா? பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய் அப்படிங்கிறத இந்த கலைஞர்கள் தான் அருமையாக சொல்லுவாங்க. யாருக்கு வேணாலும் வரலாம் கர்ப்பவாயி புற்றுநோய், ஒல்லியாயிருந்தாலும் வரலாம், குண்டாயிருந்தாலும் வரலாம், அடிப்படை காரணம் இதுதான், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க பெண்களே அப்படின்னு தெருவாக பாடி ஒரு ஃபேஸ் கொடுத்தாங்க. ஒரு ஃபேஸில் எல்லா கலைஞர்களும் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ரூபாய்களுக்கு பொருள்களை வாங்கி, கரகாட்டம் துணி வாங்கி, கரகாட்டம் வாங்கி, ஒயிலாட்டம் வாங்கி, கம்பு வாங்கி, மான் கொம்பு வாங்கி எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஒவ்வொரு கலைஞரும் 10,000க்கு மேற்பட்ட நாட்டுப்புற கருவிகளை வாங்கி பயிற்சி எடுத்தாங்க. முதல் ஃபேஸோடு முடிச்சிட்டாங்க. ஆனால் சொன்னது 3 ஃபேஸ். தமிழ்நாடு சுகாதார திட்டத்துக்கு கடிதம் போட்டு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை கட்டடம் கட்டுறோம், அந்த காசில் கட்டடம் கட்டிட்டோம், இனிமேல் அடுத்து வந்தால் தான் பண்ணுவோம்னு ரொம்ப சாதாரணமாக அரசு அதிகாரிகளே சொல்கிறாங்க. இப்போ அந்த கலைஞர்களுடைய நிலைமை என்ன? கடன் வாங்கித்தானே 3 ஃபேஸ் நமக்கு நிகழ்ச்சி கிடைக்கிது. முதல் ஃபேஸில் பண்ணிட்டோம், 2வது ஃபேஸில் பண்ண போகிறோம். எங்கே வாழ்வாதார இயக்கம்னு ஒரு இயக்கம் நடத்தினாங்க. அந்த வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக பல்வேறு கலைஞர்களுக்கு பயன்பட்டாங்க. ஆனால் அந்த பல்வேறு கலைஞர்களுக்காக இன்னமும் பணம் கொடுக்கப்படலை. சிவகங்கை மாவட்ட கலைஞர்கள் கொடுக்கப்படலை, திருநெல்வேலி மாவட்ட கலைஞர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 4 லட்சம் 5 லட்சம் பாக்கி இருக்குது. இப்படி இருந்தால் எந்த கலைஞர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும்? இதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திட்டோம் நாங்கள். அது யாரும் கேட்குறது மாதிரி இல்லை.
கள்ளச்சாராயத்துக்குன்னு நம்ம ஊரில் சாராயமே இல்லை, சாராய பிரச்சனை இருக்குன்னு டாஸ்மாக் கடைகள் இருக்குது. கள்ளச்சாராயம் ஒழிப்புக்குன்னு ஒரு 2 லட்ச ரூபா ஒதுக்குறாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும். அந்த கள்ளச்சாராயம் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் நாட்டுப்புற கலைஞர்கள், வீதி நாடக கலைஞர்களை வச்சு தான் பண்ணணும். எங்கே கடந்த ஒரு 4 ஆண்டு காலமாக இந்த நாட்டுப்புற கலைஞர்களுடைய நிலைமையே மிகவும் கேள்விக்குறியாக இருக்குது. உழவர் பெருவிழான்னு ஒன்று நடத்தி அந்த உழவர் பெருவிழாவுக்கு ஒரு பெரிய எல்லா கலைக்குழுக்களையும் பயன்படுத்தினாங்க. ஒரு வருஷத்தோடு சரி. அடுத்த வருஷம் 10 கலைஞர்கள் முதல் வருஷம் பண்ணுறாங்க, அடுத்த வருஷம் 4 கலைஞர்கள் தான் பண்ணுறாங்க. இப்போ அந்த 4 கலைஞர்களுக்கான மீதி 4 கலைஞர்களுக்கான சம்பளம் என்னாச்சு? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் குறைந்தது ஒரு 20-30 கிராமப்புற கலைஞர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன பண்ணியிருக்கோம்னு கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்து அறநிலையத்துறை இருக்குது. அவங்க நிறைய கோவில்களை வந்து அரசு எடுத்துக்கிட்டு அந்த கோவிலில் திருவிழாக்கள் இருக்குது. அந்த திருவிழாக்களில் ஒரு நாட்டுப்புற கலைஞரை கூப்பிட்டு பண்ண வைக்கலாம். அவருக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு 5000 ரூபாயை பண்ணலாம். இந்த கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு 10 கலைஞர்கள் பண்ண முடியுமா? அரசு துறையினுடைய கண்காட்சியில் நிகழ்வில் இன்றைக்கி 2000 ரூபாய்க்கு பண்ண சொல்கிறாங்க. அந்த குழுவில் 1000 ரூபாய்க்கு வந்து பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன 2000 கேட்குறீங்க? இல்லை அந்த குழு 5000 நல்ல 20 கலைஞர்கள் வந்திருக்கோம் சார், அதெல்லாம் கிடையாது, 1000 ரூபாய்க்கு தான் பண்ணணும் அப்படின்னு அடிமாட்டு விலைக்காக கலைஞர்களை பேசி இந்த தொழிலையே விட்டுட்டு போயிட்டாங்க. 89 கலைஞர்கள் இறந்துருக்காங்க தமிழ்நாட்டில். இன்றைக்கு வரைக்கும் ஈமக்கரிய நிதி அவங்களுக்கு வழங்கப்படலை. திருப்போணம் பகுதியில் 17 கலைஞர்களுக்கு, நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த பட்டாவை போய் 6 வருஷமாக அந்த பட்டாவுக்காக எங்கே கொடுத்தீங்களே, வீடு கட்டிக்கலாமான்னு கேட்டால் இப்போ அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. திருப்போணத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை மதுரையில் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டோம். அதுக்கு சரியான பதிலே கிடையாது. தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் வழியாக HIV எய்ட்ஸ் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 30-40 டீமு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் ஆச்சு. இன்னும் இன்டர்வியூவோடு இருக்குது, செலெக்ஷனோடு இருக்குது, பயிற்சி கொடுத்ததோடு இருக்குது. அவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல? இப்படி இருந்தால் கலைஞருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? விளம்பர போர்டுகள் அவ்வளவு போர்டு வைக்கிறீங்க, அவ்வளவு விளம்பர படங்கள் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணுறாங்க. நேரடியாக மக்களை சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய கருவி நாட்டுப்புற ஊடகம். நேரடியாக தான் வாழுகிற கிராமத்திலேயே அவன் போய் நடிக்கும்போது நம்ம ஊர் பெரியசாமி ஆடுறார், முனியசாமி ஆடுறார், நம்ம மாவட்ட கலைஞர் ஆடுறார், நம்ம மண்ணின் கலைஞர்கள் ஆடுறார், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம்னு இருக்கும். ஒரு மிகப்பெரிய மின்னணு ஊடகத்துக்கு இருக்கிற சக்தியை விட கிராமப்புற ஊடகத்துக்கு நேரடியாக சக்தி இருக்குது. ஏன்னா மனித ஊடகம் அது, இந்த மின்னணு ஊடகம் கிடையாது, மனித ஊடகம். இந்த மனிதன் சார்ந்து பேசும்போது நீங்கள் ஒரு கவுன்சிலிங் ஆற்றல் படுத்துறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதன் தான் இன்னொரு மனிதன்கிட்ட பேச முடியும். அப்படி மனிதனே பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய வடிவம், ஒரு அளப்பரிய வடிவம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானுக்குரிய வடிவம் தான் கிராமப்புற வடிவம். இந்த கலைஞர்கள் கேட்பாரட்டு கிடக்கிறாங்க. கண்ணு முன்னாலேயே சுப்பிரமணியன் ஒரு தவில் கலைஞர் கோயம்புத்தூரில் இறந்து போனார் தவில் அடிச்சிட்டு இருக்கும்போதே. அவரை வந்து அவர் சொந்த ஊர் மதுரைக்கு கொண்டு போகிறதுக்காக ஆம்புலன்ஸை வாங்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? 2 குழந்தைகளை விட்டுட்டு இறந்துட்டார் அவர். இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு ஈமக்கிரிய நிதி தரல. போராட்டம் பண்ணி 7 மண்டலத்துக்கும் கடிதம் போட்டு இதுக்கு ஒரு விவரம் சொல்லுங்கன்னா ஒரே ஒரு மண்டலம், சேலம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய கலை பண்பாட்டு மண்டலம் மட்டும்தான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய. பாக்கி 6 மண்டலமும் எதுவுமே பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு கலை பண்பாட்டு மண்டலத்துக்குள்ளேயும் ஒரு ஏஜென்ட் இருக்கார். இந்த பெரிய ஊழலை ஒழிக்கிறோம்னு சொல்கிறாங்களே, இந்த ஏஜென்ட்டுகளை நீங்கள் எப்போ வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க? உள்ளுக்குள்ளேயே ஒருத்தர் லெட்டர் பேட் வச்சுருப்பார். அவர் ஒரு 10 லெட்டர் பேட் வச்சுருப்பார். அவர் என்ன பண்ணுவார்? ஏஜென்ட்டாக செயல்படுவார். ஒரு 20 கிராமப்புற கலைஞர்களை எடுத்துப்பார். அவர் வந்து ஒரு 10,000 ரூபா அவருக்கு வருது அப்படின்னா எவ்வளோ கொடுப்பார் தெரியுமா? 2500 ரூபா அந்த குழு கொடுப்பார். இந்த முறையை இப்படி ஒழிக்கணும். இதுக்கு தான் நலவாரியங்கள் மிகப்பெரிய அளவில் சிறப்பாக செயல்படுவதற்காக தான் அந்த நலவாரியங்களையே உருவாக்கப்பட்டது திமுக ஆட்சி காலத்தில். அப்போ இந்த நலவாரியங்கள் வந்து நேரடியாக மக்களை போய் சேரணும். கிராமப்புற கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை போய் மேம்படுத்தணும். நீங்கள் எந்த கிராமப்புற கலைஞர்களுக்கு ஒரு நிலையான சங்கம் கிடையாது. மிகப்பெரிய எழுத்தாளர் அமைப்புகள், கலைஞர்கள் அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகள் வேணால் அந்த கலைஞர்களுக்காக பேசுது. வேறு யார் பேசுவது இந்த கலைஞர்களுக்காக? இப்போ நாங்களே லயோலா கல்லூரியில் கலை மற்றும் இலக்கிய பிரிவுன்னு ஒன்று உருவாக்கி ஒவ்வொரு வருடமும் ஒரு 100க்கும் மேற்பட்ட கலைக்குழுக்களை கூப்பிட்டு அந்த கலைஞர்களுக்கு ஒரு காலத்தில் சங்கமத்தில் எப்படி நடத்துனாங்களோ அது மாதிரி பாராட்டி அவங்களுக்கு ஒரு வயிறார சோறு போட்டு சான்றிதழ் கொடுக்குறோம் லயோலா காலேஜில். கடந்த 2 வருடங்களாக ஒரு டிசம்பர் 12-13 அந்த நிகழ்வு நடக்க போகுது, வீதி விருது விழான்னு சொல்லி. இந்த வீதியில் ஆடுகிற இந்த கலைஞர்களுக்கு வேறு என்னென்னத்தையோ பார்க்குறாங்க. ஒரே ஒரு குறைதீர்க்கும் நாள் வச்சா என்ன? என்னென்னத்துக்கோ குறைதீர்க்கும் நாள் வைக்கிறீங்க. மாதத்தில் ஒரு நாள் கிராமப்புற கலைஞர்களுக்கான குறைதீர்க்கும் நாள் நடந்ததுன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வருவாங்க. என்னுடைய யோசனைலாம் என்னென்னா, எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்குது,
உயர்நிலைப் பள்ளிக்கூடங்கள் இருக்குது, மேல்நிலைப் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. நீதி போதனைன்னு ஒரு பாட வேலை இருக்குது, பீரியட் வைக்கிறீங்க. அதில் ஒரு பாட வேலையை ஒரு கிராமப்புற ஆட்டக்கலையை சொல்லிக் கொடுக்குற அந்த ஊர் கிராமத்தைச் சேர்ந்த முனியசாமியோ அல்லது வேலு ஆசானையோ அல்லது கைலாசமூர்த்தியையோ அல்லது அற்புதமாக வில்லுப்பாட்டு பாடக்கூடிய தமிழ்ச்செல்வியவோ அல்லது பச்சைக்காளி பவளக்காளி ஆட்டத்தை ஆடக்கூடிய பரமசிவத்தையோ அல்லது பொம்மநாட்ட கலைஞர்களையோ கூப்பிட்டு ஒரு வேளை வகுப்பு நடத்தி ஒரு 500 ரூபாயை அவங்களுக்கு உத்தரவாதப்படுத்தினீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் 500 × 4 2000 ரூபா கிடைக்கும். அவ்வளோ சந்தோஷமாக அந்த கலைஞர்கள் வாங்கிட்டு போவாங்க. ஒரு சாதாரண கைதட்டலையே ஆனந்தப்படுறவங்க ஒரு 500 ரூபாய் கிடைத்தாலும் அந்த கலைஞருடைய வாழ்க்கையை என்னதான் நினைக்கிறீங்க நீங்கள்? தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற கலைஞர்களுடைய தெருக்கூத்து கலைஞர்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. என்ன வேலை கொடுத்தாலும் கொடுங்க சார், நாங்கள் பார்க்குறோம். அப்போ உங்களுக்குள்ள இவங்க தானே போட்டி மனப்பான்மையை உருவாக்கி விட்டுருக்காங்க. 1000 ரூபாய்க்கு நடிக்க வரோம், 500 ரூபாய்க்கு நடிக்க வரோம். ஒரு தரம் தாழ்த்தி செய்துக்கிட்டு இருக்கு அரசாங்கம். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் பயப்படலை. நான் இந்த கடந்த 4.5 ஆண்டுகளில் மட்டும் இந்த அளவுக்கு இந்த கலைஞர்கள் நலிந்து போகிறதுக்கு என்ன காரணம் சார்? அரசாங்கத்தினுடைய அலட்சியம்தான். அதாவது யாருக்கு எந்த வழியில் பணம் வரும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை மட்டுமே இவங்க பார்ப்பது தான். ஆனால் இந்த சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கலந்துரையாடல் சிற்பிகளாக, இந்த சமூகத்தினுடைய தெம்மாங்கு பாடல்களாக, இந்த சமூகத்தினுடைய பிரவி கலைஞர்களாக இருக்கிறவனை கவனிக்காமல் போனது இந்த அரசாங்கம் தான், வேறு யாருமே கிடையாது. 4.5 ஆண்டு காலம் என்ன அரசாங்கம் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்காக செய்திருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியல் மட்டும் கொடுக்க சொல்லுங்கள். யாருக்கு கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இந்த 4.5 ஆண்டு காலத்தினுடைய கொடுக்க சொல்லுங்கள். நம்ம நேரடியாகவே பேசலாம் அவங்கள்ட்ட. இல்லை இந்த டேட்டா பேஸ் இருக்குது, இவ்வளோ கலைஞர்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். யூனிஃபார்ம் கொடுக்கணும்னு ஒரு 6000 ரூபா ஒதுக்குறாங்க கலைஞர்களுக்கு. ஏலிசை நாடகம் மன்றம் வழியாக ஒரு 6000 ரூபா யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. யாருக்கு யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் ரொம்ப கேள்வி நமக்கு. ஒரு 6000 ரூபா அவனுக்கு உதவி செய்கிறாங்க. ஒரு குழுவுக்கு ஒரு 12000 ரூபா உதவி செய்யணும். அது என்ன 6000 ரூபாய் எனக்கு புரியலை. ஒரு 20 கலைஞர்கள் 6000 ரூபாய்க்கு எப்படி நீங்கள் எடுக்க முடியும்? 500 ரூபா கண்ணாடி கொடுத்ததை நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் அந்த கலைஞனுடைய வாழ்க்கை முறையை மாறுபட்டிருக்கு. அதை நம்ம பார்க்குறோமா? எவ்வளவு பெரிய அளப்பரிய விஷயங்களை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் அனைவருக்கும் ஆரம்ப கல்வி அது மட்டும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது. அனைவருக்கும் வெளிநாட்டிலிருந்து அதுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. அதனால் அனைவருக்கும் ஆரம்ப கல்வி வருஷம் நடத்துகிறாங்க. 6 வயதான குழந்தைகளை கண்டிப்பாக பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு அது ஒவ்வொரு வருஷமும் நம்ம கலைக்குழுக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க 32 மாவட்டங்கள்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சென்ற முறை ஒரு ஆளுங்கட்சிக்காரவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே முறையாக செஞ்சு கொண்டிருக்கிற கலைஞர்களை பயன்படுத்தக்கூடாது, அவங்க முறையான கலைஞர்கள் இல்லை, அவங்கள்ட்ட கலை பண்பாட்டுத்துறை அட்டை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போட்டு ப்ரோக்ராமை நிறுத்துகிறாங்க. ஒரு ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு அம்மா நிறுத்துகிறாங்க. உடனே அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் என்னென்னு செய்கிறதுனே தெரியல. அவங்க ரொம்ப நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர், அனைவருக்கும் ஆரம்ப கல்வியில் இருந்தவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ரைட்டு முறையான ஆள் இல்லைன்னு சொல்கிறீங்கள, கலை பண்பாட்டுத்துறை அட்டை அவங்க கொண்டு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுங்கட்சி பிரமுகருக்காக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பணிந்து போக வேண்டியிருக்கு. எல்லாரும் அட்டை கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த ஆளுங்கட்சிக்காரமாக ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, பெயிண்டருக்கெலாம் நீங்கள் பெயிண்டர்லாம் கலைஞராக இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏன் பெயிண்டர் கலைஞராக இருக்கக்கூடாதா? ஏன் ஒரு கொத்தனார் கலைஞராக இருக்கக்கூடாதா? எவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் சாதாரணமாக இருந்தானே கலைஞர்களாக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 கலைக்குழுக்களுடைய குடும்பத்தில் மண்ணள்ளி போட பார்த்தாங்க. எல்லாரையும் ஒன்று திரட்டி திரும்ப அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்த்து ஒரு மனு கொடுக்குறோம். எல்லாருக்கும் நம்ப மாட்டீங்க, சொந்த மண்ணில் நாங்கள் இந்த நாட்டினுடைய கலையை சுவீகாரம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கலைஞர்கள் டெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னா இதை விட ஒரு மோசமானதை நம்ம பார்க்கணுமா என்ன? போராடித்தான் திரும்ப பெற வேண்டியதாக போச்சு. அப்படி தான் இருக்குன்றைக்கு சூழல். இன்றைக்கி சுகாதார திட்டத்தில் ஒரு ஃபேஸோடு முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி அனைவருக்கும் ஆரம்ப கல்வியில் சாதிகளற்ற சமூகம்னு ஒரு நிகழ்வு இப்போ சமீபத்தில் நடத்தணும். அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இயலிசை நாடக மன்றம்னு சொல்லி இருக்கக்கூடியதில் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தில் நிகழ்ச்சி நிறுத்தி வச்சுருக்காங்களே கடந்த 3 வருஷம். ஏன் தெரியவே இல்லையே? அதுவும் ஒரு ஆளுங்கட்சி சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கல. அது குவாலிட்டி இல்லைன்னு நாங்கள்லாம் தடுத்து நிறுத்தணும், ஆளுங்கட்சி சேர்ந்தவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு. அதையும் மீறி சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பேரிடர் மேலாண்மை அப்படின்னு ஒன்று ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. 25 லட்ச ரூபா அவங்க மாதம் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க பேங்க்லேன்னு கொடுத்துருக்காங்க. எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? உண்மையான கலைஞர்கள் 50 கலைக்குழுக்களை விட்டுட்டு அந்த அம்மாவுக்கு மட்டும் ஒரு 20 கலைக்குழு கொடுத்துருக்கீங்களே, எந்த காரணத்துக்காக கொடுத்தீங்கன்னு நாங்கள் போராடணும். 5 பேரை வச்சு நடத்துறது, 3 பேரை வச்சு நடத்துறது. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டினுடைய கலைகளை பார்க்க வர்றவங்க என்ன அப்படி ரொம்ப மோசமாக போச்சுன்னு நினைக்க மாட்டாங்களா? 500 பேர் 600 பேர் ஆடுகின கரகம்
10,000 பேர் நாதஸ்வரம் வாசிச்சிருக்காங்க நம்ம ஊரில். பல லட்சம் கலைஞர்கள் காவடி எடுத்து ஆடியிருக்காங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய காவடி ஆட்டம்னா ஒடிசாவினுடைய மக்கள் முருகனே வந்த மாதிரி கும்பிட்டு விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஒடிசாவில். இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஒப்பாரி அப்படின்னா கேரள மக்கள் கண்ணீர் விட்டு அழுத கதையெல்லாம் பதிவுகள் இருக்குது. திரிபுராவிலேயோ அல்லது அஸ்ஸாம்லேயோ இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய கலைஞர்களை கூப்பிட்டு அவ்வளோ தூரம் கௌரவப்படுத்தியிருக்காங்க. நேரு இருந்த காலத்தில் தமிழ்நாட்டினுடைய கலைகள் தான் அணிவகுப்பினோட முதல்ல வரணும்னு அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டு கலைகளுக்கு என்ன மரியாதை இருக்குது? இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் தமிழ்நாட்டு கலைஞர்களை எவ்வளவு கேவலமாக நினைக்க வேண்டுமோ அவ்வளவு கேவலமாக நினைச்சிருக்கு. எனக்கே நீங்கள் செய்வது தப்புன்னு சொல்லி நான் நடத்துகிற பத்திரிகையினுடைய அட்டப்படம் போட்டதுக்கே எனக்கே எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் நுழையக்கூடாதுன்னு இன்றைக்கி சட்டம் இருக்குது. போகக்கூடாது, நான் வாய்மொழி உத்தரவு. அப்போ நாட்டுப்புற கலைஞர்களுக்காக பேசுகிறவர்கள், நாட்டுப்புற கலைஞர்களுக்காக வாழ்கிறவர்கள், அப்போ உண்மையான கலையை ஊரறிய செய்ய நினைப்பவர்களுக்கெல்லாம் இப்படி தான் இன்றைக்கி வாய்ப்பூட்டு சட்டம் தான் இருக்கே ஒழிய ஒரு பெரிய பெருந்தன்மையான விழா கிடையாது உங்களுக்கு. ஒரு நாட்டுப்புறவியல் அறிஞர் அப்படிங்கிற முறையில் நாட்டுப்புற கலைகள் அப்படின்னா நம்மளோட நாட்டில் எவ்வளோ கலைகள் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு, அது எவ்வளோ தூரம் இப்போ குறைஞ்சி ஒரு 20ன்ற ஒரு எண்ணிக்கைக்கு வந்திருக்கு. இந்த கலைகளையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய ஒரு அரசாங்கம் எவ்வளோ ஒரு மெத்தனமாக செயல்பட்டு இருக்கு. அவங்களோட அடிப்படை வாழ்வாதாரம் கூட அவங்களுக்கு முழுமையாக கிடைக்காத ஒரு சூழலில் அவங்க எவ்வளோ நலிவடைஞ்சு இருக்காங்க. திமுக ஆட்சி காலத்தில் அது எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருந்திருக்கு, இன்னைக்கு அந்த போக்கு இப்படி மாறி இருக்கு. இதெல்லாம் மாற்றணும்னா யார் எதை கவனத்தில் எடுத்துக்கணும் இப்படின்னு பல அனுபவங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.